ஒரு வியூவரா நந்தன் படத்தை என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு சொன்னாரு. அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு பாரு பாருன்னு. கன்வின்ஸ் பண்றதுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னாரு. நீ ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ் மட்டும் பாரு. இவ்வளவுதான் சொன்னாரு. நான் ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ் பார்த்தேன். நான் படம் ஃபுல்லா பார்த்து முடிச்சேன். அந்த செருப்புல இருந்து அந்த படம் ஆரம்பிக்கும்ல, அடிச்சு சாத்திட்டாருங்க டைரக்டர். நான் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். ரொம்ப அசாத்தியமான ஒரு விஷுவல் இல்ல, ரொம்ப புதுசா இருந்துச்சு அவனுக்கு. இல்ல அது எடுக்கவே தைரியம் வேணும். ஏன்னா படத்தை முதல் படத்தை வந்து கோயில்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. இப்படிதான் நம்ம பார்த்திருக்கோம். நானே அப்படிதான் பார்த்திருக்கேன். இது வந்து செருப்புல இருந்து செருப்பு பேசுற மாதிரியே எடுத்திருப்பாரு. அந்த அந்த தைரியம் அதான் ஒரு 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 கிரியேட்டருக்குள்ள தைரியம் அவர்கிட்ட இருந்தது. அதை வந்து எந்த இடத்துலையும் சமரசம் செய்யல. கரெக்ட். படத்தை எங்கேயுமே சமரசம் செய்யல. அவர் வேற ஒரு புடிச்சர் இருந்தா அவருக்கும் இன்னொரு ப்ரெஷர் வந்திருக்கும். ஆமா ஆமா. என்னங்க எடுத்தோடனே செருப்புல போடுறீங்க, என்னங்க ப்ரொடியூசர் பேர் செருப்புல போடுறீங்க அப்படிதான் கேட்டிருப்பாங்க. விடுங்க வேற ஏதாவது ஒரு ஷாட்ல போடுங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. அவரே தயாரிச்ச ஒரு விஷயனால, சரவணனே தயாரிச்சு சரவணனே இயக்குனனால அதை வந்து அவருக்கு அந்த கட்ஸ் இருந்தது. அவர் செருப்புல ஆரம்பிச்சு செருப்புல தான் முடிச்சார். அது கதையை நீங்க சொன்னீங்களா, செருப்புன்னு இப்ப சொன்னீங்கல்ல, செருப்புல படம் ஆரம்பிக்குமா அப்ப யோசிங்க. ஆரம்பிச்சு அவர் நடந்து போகும்போது அப்படி செருப்பு அப்படி மிதிச்சோடனே லிம்பை அப்படின்னு அவர் போடுவார், சரவணன் போடுவார். அதுக்கப்புறம் படம் ரிலீஸுக்கு ஒரு வாரம் 2 வாரம் 3 வாரம் 1 மாசத்துக்கு முன்னாடி தான் போய் திருப்பி எடுத்தோம். அந்த சீன் நான் கேட்டதுக்காக அதை எடுத்தார். இல்லை நம்பிக்கை கொடுத்து அனுப்பி